மார்ச் 14. இன்றைய புனித மெட்டில்டா. புனித மெட்டில்டா வெஸ்ட் பெலியா நகரில் என்ஜன் என்ற இடத்தில் கிபி 895 ஆண்டு ஜெர்மன் அரச குடும்பத்தில் பிறந்தார். மெட்டில்டா சிறுவயதில் எட்வர்ட் துரோமடத்தில் தலைமை துறவியாக இருந்த தனது பாட்டியின் அரவணைப்பில் வளர்ந்தார். கிபி 909 ஆண்டு மெட்டில்டாவுக்கு 14 வயது ஆனபோது ஹென்றி என்பவருக்கு மணமுடித்து கொடுக்கப்பட்டார். ஆடம்பர வாழ்வு கிடைத்திருந்தாலும் மெட்டில்டா எளிய வாழ்வு வாழ்ந்தார். ஜெப தவ முயற்சிகளில் ஈடுபட்டு ஏழைகள், கைவிடப்பட்டோர், அனாதைகள் ஆகியோருக்கு உதவுவதில் அதிக ஆர்வம் காட்டினார். இதற்கு இவரது கணவரின் ஆதரவும் இருந்தது. இத்தம்பதியருக்கு 2 ஆண் குழந்தைகள் பிறந்தன. 919 ஆண்டு ஹென்றி ஜெர்மன் அரசராக முடிசூட்டப்பட்டார். எல்லாம் சிறப்பாக சென்று கொண்டிருந்த போது 936 ஆண்டு ஹென்றி திடீரென நோய்வாய்ப்பட்டு இறந்து போனார். இதனால் மெட்டில்டா மிகுந்த துயரமடைந்தார். கணவரின் இறப்பிற்கு பிறகு ஜெர்மனை ஆளும் பொறுப்பு மெட்டில்டாவின் கைகளில் வந்தது. மக்களை நீதி வழியில் நடத்தியதோடு தனது அன்பு பணிகளையும் தொடர்ந்து ஆற்றி வந்தார். மகன்கள் இருவரும் வளர்ந்து பெரியவர்களானதும் யார் அரியணையை பெறுவது என்ற போட்டி நிலவியது. இருவரும் நாட்டில் கலகங்களை உருவாக்கினர். இறுதியில் மூத்த மகன் வெற்றி பெற்றார். சில நாட்களில் சகோதரர்கள் இருவரும் ஒன்றிணைந்து தங்களுடைய தாய் அரசாங்க சொத்துக்களை விரயம் செய்கிறார் என குற்றம் சுமத்தி அவரை அரசாங்க பொறுப்புகளிலிருந்து விடுவித்தனர். தன் மகன்களின் செயலால் கவலையுற்ற மெட்டில்டா நாஸ்தாசாவில் தான் நிறுவிய துறவு மடத்தில் 968 மார்ச் 14 அன்று இறந்தார்.